ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டை போட்டிருக்கேன். அரை கப்பு சீனி போட்டிருக்கேன். பொடிக்காத சீனி போட்டுடலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் போட்டு இதை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கிடலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன பட்டர் ஊற்றிடலாம். ரொம்ப உருக்க வேண்டாம், லைட்டாக மெல்ட் பண்ணினா போதும். 1 டீஸ்பூன் காஃபியும் ஊற்றிடலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் காஃபியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் கிடைக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். காஃபி போட்டதும் கலரே சேஞ்ச் ஆகிட்டு நம்ம பட்டர் ஊற்றிருக்கிறதுனால இதை ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது, போதும் எடுத்துடலாம். இனி மாவுலாம் ரெடி பண்ணிடலாம். 3/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது டோட்டலாக நமக்கு 1 கப்பு வரணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கிடணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு இதை நல்லா அரித்து எடுத்துக்கலாம். அரித்து எடுத்ததுக்கு அப்புறமா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ 2மே ரெடியாகிட்டு இருக்குது. இனி இந்த எக்கு மிக்ஸு கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், ஹெவியாட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மாவு திக் ஆகிட்டு இருக்கும்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் பால் ஊற்றிடலாம். பாலுக்கு பதிலாக புளிக்காத மோர் இருந்தாலும் ஊற்றலாம். எல்லா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கேக் டின்னில் பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பட்டர் ஷீட் எப்படி ரெடி பண்ணலாங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. மாவு எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணினா ஓவனில் வச்சிடலாம். நான் ஏற்கனவே 10 நிமிஷம் ஹீட் பண்ணியிருந்தேன், அதில் வச்சிடலாம். இது இனி கரெக்டாக ஒரு 1/2 hour குக் ஆகணும். அப்போ தான் அது கரெக்டாக குக் ஆகிருக்கும். ஓவன் இல்லாதவங்களுக்கு அடுப்பில் எப்படி கேக் வைக்கலாங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். கேக் நல்லா குக் ஆகி அது ஆறியாச்சு. ஆறுனதும் நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். போட்டதுமே நமக்கு பேனில் ஒட்டாமல் அழகாட்டு A4 ஷீட் பேப்பரில் நம்ம செய்த பட்டர் ஷீட்டை போட்டு தான் இந்த கேக் நான் செய்திருக்கேன். இந்த கேக் டின் கொஞ்சம் பெருசாட்டு இருந்ததுனால நமக்கு கேக் பார்க்குறதுக்கு திக்காட்டு இல்லாமல் கொஞ்சம் தின்னாட்டு இருக்குது. கொஞ்சம் சின்ன டின்னில் வச்சுருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் பஃப்னு பெருசாட்டு வந்திருக்கும். ஆனால் கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இனி 2 லேயராக கட் பண்ணணும். இப்போது 2 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போகிறோம். விப்டு க்ரீம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு கேக் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கேக் இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். ஹாட் வாட்டரில் சீனியை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த சுகர் சிரப்பு நல்லா ஆறி இருக்கணும். விப்டு க்ரீமை கொஞ்சமாக வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் அதுக்கு மேலே போட்டுட்டு அப்ளை பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, செரியை கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்து நீங்கள் வச்சுக்கிடுங்க. அடுத்த பார்ட்டு கேக்கையும் வச்சுட்டு சுகர் சிரப்பை ஊற்றிடலாம். கேக் ஃபுல்லாக கவர் ஆகுது மாதிரி விப்டு க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். பேக்கிங் பவுடர் சேர்க்காத கேக்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த கேக்கை ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அதுக்கு மேலே நான் வந்து சாக்லேட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு மேலே செரியும் வச்சிட்டிங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.